இப்போ மக்களே, இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டியோவுக்கு வந்து என்டாக்டு மாடிஃபை பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதை வாங்கிறதுக்கு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ரைட்டாக நம்ம வந்து எங்கே போகிறது பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை. சரிஸ்கோ, நம்ம புதுப்பேட்டை போயிட்டு நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் பேசிட்டு போவேன். எங்கே டாப்பிக்கும் இல்லை, கண்டென்ட்டும் இல்லை. என்ன பேசுறது, சிம்பிளாக சொன்னால் நீங்கள் புதுப்பேட்டை போனீங்கன்னா உங்களுக்கு பைக்கு தேவையான எல்லா ஸ்பேர்ஸுமே கிடைக்கும். பைக்கு மட்டும் இல்லை, பைக்கு, காரு, வேனு எல்லா ஸ்பேர்ஸுமே கிடைக்கும். ஒரு சில ஸ்பேர்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க கேப்பபிலிட்டியும் அவங்களால முடியும். அவங்களால எடுத்தும் தர முடியும் எந்த ஸ்பேர் வேணாலும். ஆனால் வந்து ட்ரஸ்டட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸ்கேமும் நிறைய நடக்கும். ப்ரைஸு வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு 4 கல்லில் விசாரிங்க. நீங்கள் இன்ஸ்டா பார்த்து மட்டுமே போகாதீங்க. ஏன்னா இன்ஸ்டாவில் ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க, இப்போ நேரில் போனால் ஒரு ப்ரைஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் ஃபேமாக இருக்க கடைக்கு யாரும் போகாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்ஸ்டாவில் ப்ரமோஷன்னு போகிறாங்க. ப்ரமோஷன்னு போகும்போது அந்த ப்ரமோஷன் போட்ட காசை இவங்க மெட்டீரியல்லேருந்து எடுக்கணும்னு போகிறவங்க பார்ப்பாங்க. கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ போடுறது மேட்டர் இல்லை. இப்போ நீங்கள் அவங்க வீடியோ போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆஃபர் இல்லை, முடிஞ்சிச்சு, 2-3 days தான் ஆஃபரு. அதை நம்ம வீடியோவில் கிளாரிட்டியாகவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம போகும்போதே அவங்க சொன்ன ப்ரைஸ் ஒன்றா இருக்கும், நம்ம வாங்கும்போது நம்ம ஒரு ப்ரைஸ் வேறையாக இருக்கும். ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் அவங்க கீழே நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அதெல்லாம் பார்த்துக்கங்க. இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் பேரம் பேசி வாங்கணும். புதுப்பேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்பேருமே கிடைக்கும். பைக்குக்கு ஒரு சில ஸ்பேர் கிடைக்காது, இருந்தாலுமே அதுக்கு புதுசே ஆல்டர்னேட்டிவாக புதுசே கிடைக்கும். நீங்கள் புதுசு இங்கே ஒரு 1000 rupees வாங்குறீங்கன்னா அங்கே ஒரு 800-700 கிடைக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு 1000 ரூபா பொருளுக்காக நீங்கள் 300 பெட்ரோல் போட்டு போகணும், அது வேஸ்ட்டு தானே. அதுக்கு நீங்கள் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு வண்டியை வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு, இல்லை நிறைய கொஞ்சம் ஸ்பேர் வாங்கணும், ஸ்பேரிங்கு, ஷீல்டு எல்லாம் வாங்கணும், நிறைய வாங்கணும்னா புதுப்பேட்டை தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். நீங்கள் போய் தாராளமாக அதில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுடைய புதுப்பேட்டை எத்தனை பேர்லாம் போயிருக்கீங்க? உங்களுடைய அனுபவம், நீங்கள் என்னென்னலாம் அங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை பண்ணிட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நான் அங்கே போயிட்டு நான் அங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற வீடியோவை. ஐயோ, ரேஞ்ச் ரோவர் போர்ஷே. ஐயோ அப்பா, அதை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு பத்தாதுங்க. சாரி, அது அந்த காரை பார்க்கறது 2 கண்ணு பத்தாதுங்க. அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து புதுப்பேட்டில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் தான். நீங்கள் புதுப்பேட்டில் வண்டி விடுறீங்க, வண்டியில் வந்து வண்டி ஸ்பேர் எதாவது வாங்க போகிறீங்கன்னா பார்க்கிங் இருக்கா பாருங்கள், இல்லை கடை வாசலில் வந்து உள்ளே விடுற மாதிரி பாருங்கள். நீங்கள் அப்படியே வெளியே விட்டு போயிட்டீங்கன்னா வந்து 1 ஹவருக்கு ஒரு வாட்டிக்கு வந்து காவல்துறையிலேருந்து வந்து தூக்கினே இருப்பாங்க வண்டியை. அதுக்கு உங்கள் வண்டியை தூக்கி போயிடுவாங்க. உங்கள் வண்டியை தூக்கி போயிட்டால் நீங்கள் அங்கே போய் ஃபைன் கட்டி தான் வண்டி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி சொல்லுறது, நீங்கள் போயிட்டு வரும்போது உங்கள் வண்டி இருக்காது, அந்த மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதனால் வந்து எப்பவுமே புதுப்பேட்டை தான் மோஸ்ட்லி. மவுண்ட் ரோடில் அந்த எல்லிஸ் ரோடு, இந்த பெல்ஸ், இந்த கார்ஸ் மாடிஃபை கூட அந்தளவுக்கு இல்லை. இந்த பைக் மாடிஃபைக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கார் பார்க்கிங் விட்டு போங்க. பட்டா நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்படி போயிட்டு அப்படி வரா மாதிரி இருக்கும். நான் இப்படி இந்த பக்கம் வழி கிடையாது, வழி இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரியாது. மக்களே, நம்ம மவுண்ட் ரோபிலாவில் ஒரு டீயை குடிக்க போகிறோம். ஆனால் அங்கே ஸ்பேர் வந்து ஒரு 20 minutes கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு மாதிரி இருக்கு, பாப்பா டீ குடிப்போம். டீயா? இந்த வெயில டீயா? ஏன் நாங்க டீ குடிக்காம வாழ மாட்டோமா? செத்து போயிருவோமா? நாங்க டீங்கிறது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக குடிக்கிறது. காலையில குடிக்கலாம், ஈவினிங் குடிக்கலாம், இது குடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. டீ 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 டீனா என்ன டீயாவா வாழ போறீங்க நீங்க? நான் வாங்கி தரேன், பாப்பலாம். அது காசு இல்லை. அதனால ஒரு 20 நிமிஷம் கழிச்சு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு தேநீர் விலை மணி நம்மளை கூப்பிட்டு வந்துட்டு
கவுண்டர் பிலாலில் பன் பட்டர் ஜாமுன் டீ வாங்கி தரோம். அங்கேருந்து கூப்பிட்டு வந்து ஃப்ரீட்டாடா 105 ரூபாண்ணே. ஆமாண்டா. இவ்வளோ ரேட் நான் 50 ரூபாலே முடிச்சிடுவேன். எவ்வளோ கூட்டு வண்டியா இவ்வளோ காசுல இருக்குன்னு நான் வந்துடுவேன். மக்கள் நம்மளும் காஸ்ட்லியாக தெரியும். அப்படி எப்படி இருக்கு பாரு, அருமையாக இருக்கும். பன் பட்டர் ஜாமுன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படியா இருக்கேன் சாப்பிட்டு வரேன். Few minutes later. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து புதுப்பேட்டைக்குள்ளே வந்துட்டோம். ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு கடைங்க இருக்கும். பைக் ஸ்பேர்ஸு எல்லாம் ஆலினால் என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும் எல்லாம் இருக்குது. பத்தியா ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிட்டு எல்லாம் ஸ்டார், காருக்கு பைக்குக்கு எல்லாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே ஒரு பாதி வரைக்கும் காரோட ஸ்பேர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு பைக்கு ஸ்பேர் ஸ்டார்ட் ஆகும். பைக் மாடிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு பைக்கர் பைக்ஸ் ஃபுல்லாகவே கடைங்க தான் இருக்கும். இப்போ இதில் வந்து அவர் ஏதோ ஸ்ட்ரீட் சொன்னார், ஸ்ட்ரீட்டை மறந்துட்டேன். இப்போ அந்த ஸ்ட்ரீட்டை நான் தேடி கண்டுபிடிச்சி நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணுறேன்னே வருது. அங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இருங்க, அவருக்கு ஃபோன் பண்ணும். ஏதோ ஸ்ட்ரீட் சொன்னார். இதா யாரு? எந்த கடை இதுவா? மேலே போனோமா? படிக்கட்டு இருக்கா இது இல்லையா? அதுவா? இதேண்ணா? யாரு ஜூரா? நான் சொல்லல, புதுப்பேட்டை வந்தால் கிடைக்காத ஸ்பேர்ஸே கிடையாது. எவ்வளோ இருக்குது பாருங்க. ஆர்எக்ஸ் டாங்கு எல்லாமே இருக்குது. எல்லா ஸ்பேருமே கிடைக்கும். நீங்கள் வந்தீங்களா பை பண்ணிக்கலாம். நான் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். மக்களே, நம்ம வந்து அந்த டியோக்கு வந்து வாங்கிட்டோம். டியோ வந்து BS6 BS6 தான் நினைக்கிறேன். நம்ம BS6. இப்போ அதுக்கு வந்து நம்ம இது உள்ளே இருக்க பீஸ் மட்டும் பிரிச்சுட்டு மாட்ட போகிறோம். இனி நம்ம நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே கிடச்சிச்சு. இதேமாரி இந்த ஒயிட் பீஸில் வந்து நம்ம வந்து DRL போட போகிறோம். DRL போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து இது 2 வீடியோவாக போகிற மாதிரி தான் பிளானு. பார்ட் 1 பார்ட் 2. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரே வீடியோ எல்லாத்தையுமே காமிக்க முடியாது, லென்த் ஆகிடும், பார்க்க மாட்டாங்க. மற்ற சொல்லிக்கலாம். கரெக்டாக பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.